அங்கக் குறைபாடுள்ள குழந்தைகளின் பிறப்பைத் தவிர்ப்பது எப்படி? உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் சிலர் கூன், குருடு, செவிடு, ஊமை, நொண்டி போன்ற அங்கக் குறைபாடுள்ளவர்களாகப் பிறந்து வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது பலரும் அறிந்ததே ஆகும். மனிதர்களுக்கு 100க்கு 2-3 பேர் உடலில் ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் உலகில் வாழும் மனிதனத்தைத் தவிர மற்ற ஜீவராசிகள் இம்மாதிரியான குறைபாடுள்ள வகைகளை எண்ணிக்கையில் அதிகமான அளவில் காண்பது அரிதாக இருக்கிறது. அப்படி தென்படும் காகம், கொக்கு, கிளி, குருவி, புறா போன்ற பறவை இனங்களும் சரி, ஆடு, மாடு, மான், யானை, குதிரை போன்ற விலங்கினங்களும் சரி 1000க்கு 2-3 மட்டும்தான் குறைபாடுள்ளவைகளாக காணப்படுகின்றன. இதற்கெல்லாம் மூல காரணங்களை ஆராய்கின்ற போது உணவேதான் முதலிடம் வகிக்கிறது என்பதை கீழ்க்கண்ட விளக்கங்களை எளிதாக அறிந்து கொள்ளலாம். மனிதர்கள் முறைப்படி உட்கொள்ள வேண்டிய அறுசுவை உணவில் கசப்பு சுவைக்குரிய காய்கறி உணவு வகைகளை உண்ணாமல் விட்டுவிடுகின்றபடியால் உடல் வலிமையும் மன வலிமையும் இன்றி முறையற்ற சிற்றின்பச் சேர்க்கையாலும் தொற்றுநோய் கிருமிகளாலும் சிலருக்கு உடல் நலம் கெட்டுவிடுகின்றது. மற்றும் சிலர் வலிகளாலும் வியாதிகளாலும் பாதிக்கப்பட்டு விடுகின்றார்கள். இதன் காரணமாக உடல் நலம் இல்லாதவர்கள் மருத்துவரிடம் செல்லும்போது மருத்துவர்கள் மருந்து வகைகளை கொடுத்து உணவு வகைகளில் சுவை கட்டுப்பாடு கூறி அனுப்பிவிடுகிறார்கள். அதாவது புளிப்பு, இனிப்பு, உப்பு போன்ற சுவைக்குரியவைகளை 1 மண்டலம் 48 நாட்கள் உணவில் கலந்து உண்ணக்கூடாது என்று கூறிவிடுவதாக வைத்துக்கொள்வோம். இம்மாதிரியான உணவு கட்டுப்பாட்டுடன் சாப்பிட்டு நோயாளிக்கு உடல் நலமடைந்து விடுகின்றது. இந்த நாட்களில் சாப்பிட்ட குறை சுவை உணவால் உடலில் கண் உற்பத்தியாகின்ற விந்துவில் ஜீவ உயிரணுக்கள் முழு உருவத்தை பெறும் வாய்ப்பினை இழந்துவிடுமல்லவா? ஆக மண்டல குறைச்சுவை பத்திய உணவுக்குப் பின் உடல் நலக்குறை நீங்கியதும் உடலுறவு கொள்ள நேரிடும் போது கருத்தரிக்கும் கரு குறை வடிவங் கொண்ட கருவாக வளர்ந்து ஊனமுற்ற குழந்தையாகத்தான் பிறக்கும் என்பதை வியப்பின்றி எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளலாம் அல்லவா? மேலும் பொதுவாக கசப்பு சுவையினை பெரும்பாலானோர் உண்ணாததால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் முழு சக்தியற்றவைகளாகப் பிறந்து ஒழுங்கான வளர்ச்சியினையும் முறைப்படி குறிப்பிட்ட காலத்தில் அடைவதில்லை. ஆனால் விலங்கினங்களோ பறவையினங்களோ ஏனைய ஜீவராசிகளோ அவைகளுக்குரிய உணவு வகைகளை முறைப்படியாக சரியாக உட்கொண்டு வருவதால் அவைகளில் மிகப் பெரும்பாலானவைகள் நோய்களின்றியும் உடல் உறுப்புகள் குறைபாடுகளின்றியும் வாழ்ந்து வருகின்றன. ஆகவே இனிமேல் மனிதர்கள் எதிர்கால சந்ததியில் அங்கக் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்காமல் இருக்கும் பொருட்டு முழு அறுசுவை உணவினை அளவோடு உட்கொண்டு புதிய உலகை படைப்போமாக. தேங்க்யூ.